இந்த முக்கியமான இந்த சுன்னாவை நாங்கள் ஒவ்வொருத்தரும் இன்ஷா அல்லாஹ் பெருநாளுடைய தினம் அந்த நாளையில் நாம் செய்ய கடமைப்பட்டிருக்கிறோம். ஷவ்வாலுடைய தலை பிறை தென்பட்டதிலிருந்து இமாம் அந்த தொழுகைக்காக வேண்டி வரும் வரைக்கும் தக்பீர் சொல்ல வேண்டும். அந்த பெருநாளை, அந்த ஈதுல் ஃபித்ருடைய அந்த நாளை கண்ணியப்படுத்தும் முகமாக அடுத்த ஒரு முக்கியமான ஒரு சுன்னா அல் இக்திசால் கப்ல தஹாபி இலல் முஸல்லா, தொழுகைக்கு வருவதற்கு முன்னால் அழகான முறையில் குளித்து வர வேண்டும். எல்லாரும் அதை செய்வாங்க மாஷா அல்லாஹ். இந்த அமல்கள் செய்யும் பொழுது நான் தலைக்கு தண்ணி ஊத்துகின்றேனா, என்னுடைய உடம்பில் தண்ணி படுகிறதா, இது நபியுடைய ஒரு சுன்னா, நபியுடைய ஒரு சுன்னா. அந்த நாளையில் அழகான ஆடைகளை உடுக்க வேண்டும், அழகான ஆடைகளை உடுக்க வேண்டும். ஆடை என்பது அது மனிதருடைய ஒரு அலங்காரம். அந்த ஆடைகளை வைத்து தீர்மானிப்பார்கள் இவர் யார். எல்லாரும் அழகான ஆடைகளை அணிந்து அழகான முறையில என்ன நாங்கள் எல்லாரும் அந்த தொழுகைக்காக வேண்டி வரணும். அடுத்த விடயம், நான்காவது விடயம், அல் அக்லு கப்ல அல் குரூஜ் இலல் முஸல்லா ஃபி ஈதில் ஃபித்ர். வருவதற்கு முன்னால, தொழுகைக்கு வாரத்துக்கு முன்னால நாங்க சாப்பிட்டுட்டு வரணும், சாப்பிட்டுட்டு வரணும். அதுலயும் என்ன வவுர் நிறைய சாப்பிட்டு வர இல்லை. அது நபி அவங்களுடைய ஹதீஸ் இருக்குது. கான ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் லா யக்து யௌமல் ஃபித்ர் ஹத்தா யக்குலத் கமராத். என்ன அடுத்ததாக இருக்கக்கூடிய ஒரு அமல் தான், நாங்கள் தொழுகைக்கு வரும் பொழுது வரக்கூடிய ஒரு வழி, நாங்கள் தொழுது முடிந்து போகணும் வேறொரு வழி. அதற்கு அலி ரலியல்லாஹு தஆலா அவர்கள் குறிப்பிடுகிறார்கள், நபி அவருடைய சுன்னாக்களில் நின்று உள்ளதுதான், நீங்கள் அந்த பெருநாளைக்கு வரும் பொழுது நீங்கள் நடந்து வரணும், நடந்து வரணும். அடுத்த விடயம் தான், இந்த தொழுகைக்கு நாங்கள் வந்துவிட்டால் அந்த தொழுகை மஸ்ஜிதில் ஏற்பாடு செய்யப்பட்டால் நீங்கள் மஸ்ஜிதுக்குள்ளால் நுழையும் பொழுது நீங்கள் 2 ரக்காத் அந்த தஹியத்துல் மஸ்ஜித் தொழ வேண்டும். அந்த தொழுகை மஸ்ஜித் அமல். யாரெல்லாம் அந்த பெருநாளைக்கு வருகின்றார்களோ, அந்த பெருநாளைக்கு வருகின்றார்களோ அவர்கள் அனைத்து அமல்களையும் செய்துவிட்டு அந்த குத்துபாவை செவிமடுக்க வேண்டும். இந்த முக்கியமான இந்த சுன்னாவை நாங்கள் ஒவ்வொருத்தரும் இன்ஷா அல்லாஹ் பெருநாளுடைய தினம் அந்த நாளையில் நாம் செய்ய கடமைப்பட்டிருக்கிறோம்.